வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலமா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலை இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் நிறையவே ஹைலைட்டான அதுவும் யூனிக்கான ஒரு சில ஆஃபர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை, நான் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஸோ தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு மூலமாக தான் நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ எதுவுமே கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும், அது மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகலை. ஸோ நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகலை. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோட பிரதர் ஒருத்தருக்கு நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன், ஸோ வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிருந்தது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலை எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் மற்ற கிரெடிட் கார்டில் இல்லாத ஒரு ஹைலைட்டான ஃபியூச்சர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 65 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. மற்ற எந்த பேங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதிகபட்ச டைமே வந்து பார்த்தீங்கன்னா 51 நாள் வரைக்கும் நானும் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில பேங்க்ல 51 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ரோர் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் 65 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 62 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம், அப்புறம் கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 65 நாள் வரைக்கும் எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் உங்களால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு கிரெடிட் கார்டும் கூட. உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் கார்டு, அதுக்கான ஒரு கிரெடிட் லிமிட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதேமாதிரி ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணுறதும் ஃப்ரீ தான். அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கேஓசியில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரூபே டைப்பில் இருக்கிறதுனால இது வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டுமே நீங்கள் இது மூலமாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபிளான பேங்க் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகும், கிரெடிட் கார்டும் அது மூலமாக அப்ளை பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். விர்ச்சுவல் கார்டு இமீடியட்டாக ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ அதையும் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாகவே நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயிலை செக் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மட்டும் வெப்சைட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி வந்து காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இதுக்கு வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட சிம் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சிம் கார்டு வந்து உங்களோட ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த சிம் கார்டை இங்கே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் ரெண்டையுமே வெரிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலில் உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட ஃபாதர்ஸ் நேமே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபினட்டாக எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும்லாம் வந்து வராது. உங்களோட மொபைல் நம்பர் போட்டதுமே யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கேவிசி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகி இந்த மாதிரி நாமினி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அது மூலமாக உங்களால் கிரெடிட் கார்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஷுவராக இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினி எதுவும் ஆட் பண்ணல, மேபி லேட்டர் அப்படிங்கிறதே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவில் இருந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகுது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ண என்னோட பிரதர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ்ல எங்கள் ஊரில் தான் வந்து இருக்காரு. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வில்லேஜ் தான். ஸோ வில்லேஜில் இருந்து வில்லேஜோட பின்கோடை தான் நான் வந்து இதில் என்ட்ரு பண்ணி நான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இவருக்கு வந்து அப்ரூவ்டுமே ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிட்டிகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதேமாதிரி சிட்டி அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட வில்லேஜ் அட்ரஸ் ஒரிஜினல் அட்ரஸே கொடுங்க. அந்த அட்ரஸுக்கே கார்டுமே வந்து டெலிவரியுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மறக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டாக ரிட்டையர் பர்சனா இல்லை அன்எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணேன். அப்போ செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன், அவங்களுக்குமே அப்ரூவ் ஆச்சுது. ஆனால் வீடியோ கேஎஃப்சி வந்து இன்னும் பண்ண முடியாமல் அப்படியே பெண்டிங் கிடக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணோம். ஸோ அதனால் நான் எம்ப்ளாய் கொடுத்தேன், அவருக்கு அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட கம்பெனியோட இண்டஸ்ட்ரி டைப், எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியோட டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிபெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அதிகபட்சம் ஒரு 2 டிபெண்டரே என்ட்ரு பண்ணுங்க, அதுக்கு மேலே என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 lakh என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோட லென்த் பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி நேமை இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து யுவர் கார்டு கெட்டிங் அப்ரூவல்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே டெஃபினட்டாக நமக்கு கார்டு வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெல்கம் டு ரோர் பேங்க் அப்படின்னு சொல்லி வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெருசாக தெரியும், ஆனால் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக என்னென்ன டவுட்லாம் வருமோ அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் வீடியோ பெருசாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வீடியோ கேஒய்சி. இந்த வீடியோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து பண்ண முடியும். ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். ஸோ அது இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ கேஒய்சியில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பேன் கார்டை வந்து ஒரிஜினல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேன் கார்டை காட்ட சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஆர் யூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். அதில் வந்து எஸ் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குது, நீங்கள் எந்த அட்ரஸை கரண்ட் அட்ரஸாக என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அட்ரஸை கரெக்டாக சொல்லுங்கள், அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சை வந்துட்டு
வந்துட்டு சொல்லுவாங்க 5 லேக் என்ட்ரு பண்ணாமல் 5 லேக்னு அவங்க சொல்லுவாங்க. எஸ்ன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டை ஒரு ஒயிட் பேப்பருக்கு மேலே வச்சு அதை வந்து வியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டை திருப்பி காட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆனால் அடுத்த ஒரு 10 to 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அதை காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த மெயிலு. ஸோ நாங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா வீடியோ கேவிசி வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சு ஒரு 1/2 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்து நமக்கு வந்து ரோர் பேங்க்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் வந்துட்டு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஒரு அப்ளிகேஷனை மறுபடியும் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எம்பின் நம்பரை கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது இந்த ஒரு ரோர் பேங்க் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எம்பி நம்பரை கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஒரு 4 டிஜிட்டில் எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி லாகினும் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுமே நமக்கு இது மாதிரி 0ன்னு காமிக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரை இது 0 பேலன்ஸ் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை சக்ஸஸாக ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் கிரெடிட் லிமிட் 2 minutes அவே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் இளையராஜா, யுவர் கிரெடிட் லிமிட் இஸ் ரெடி வித்தின் 2 minutes அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் கோர்ஸ் வந்து காமிக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கும். அதில் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த 4ஐயும் நான் காமிக்கிறேன். இதே கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுன்னா சேம் ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். ஸோ அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் கிரெடிட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 62 நாள் தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து காமிக்கும். ஸோ இதை தான் நான் ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து 62 நாள் தான். கிரேஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள். டோட்டலாக 65 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் இஃப் யூ மிஸ் எ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே கரெக்ட் ஆன்சர். அதனால ஆல் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதே ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சைடில் தள்ளிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டிலே பேமெண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை வந்து நான் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். மற்ற தப்பான ஆன்சரை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெருக்கல் வந்து விழுந்துடும். ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இம்ப்ரூவ் யுவர் கிரெடிட் ஸ்கோர், ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் யுவர் சிபில் ஸ்கோர் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃபைனல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் எவ்வளோ நாள் வந்து இந்த கார்டில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 62 நாள், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பண்ணி முடிச்சதுமே உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே வந்து காமிச்சிடும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ ஆனாலும் இவருக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இவர் வந்து கிரெடிட் கார்டு இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து லோனுக்கும் அப்ளை பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டுக்கே அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். இவருக்கு கொடுத்துருந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 rupees மட்டும் தான் அப்ரூவ் ஆயிருந்து. இதுக்கே 62 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்மியான லிமிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுலேயே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5K, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50K, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 1000 rupees அப்ரூவ் ஆயிருக்கு. இதை கரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணி அந்த 62 நாளைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கரெக்டாக பே பண்ணிட்டோம் ஆன் டைமில் அப்படின்னா அடுத்தது 5000 நமக்கு லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து 50,000 இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1 lakh, அடுத்தது more than 1 lakhக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனுக்கு வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ஆர்டர் பண்ணணும். அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துக்கோங்க. இது வந்துட்டு இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ அதை வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கார்டு மேலே கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து வியூ ஆகும். இதில் உங்களோட கிரெடிட் கார்டுக்கான நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் எல்லாமே காமிக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யுவர் ஃப்ரீ பிளாஸ்டிக் கார்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவோம். உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி ஆயிரும். இல்லை உங்களுக்கு இந்த கார்டு வந்து வேறு ஏதாவது அட்ரஸ்க்கு டெலிவரி வந்து பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போது உங்களோட வேறு அட்ரஸை என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அந்த அட்ரஸை என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு இந்த கார்டு வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு வந்து பாருங்கள். ஸோ யுவர் கார்டு ஹேஸ் பின் ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து காமிக்கும். அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இந்த கார்டு வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரியும் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கான பேமெண்ட் ஆன் டைமில் பேமெண்ட் இது பண்ணுங்கள். உங்களுக்கான லிமிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோட லென்த் வேணால் பெருசாக இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களை யாரெல்லாம் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.